முதல்ல நான் குடிச்சதே வந்து என்னோட வீட்ல தான். ரெகுலர் ட்ரிங்கர். நானும் இவங்களும் சேர்ந்து தான் குடிப்போம். குடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தப்பு இல்ல. ஒரு பொண்ணு குடிச்சா நிப்பாட்டுக்கு சொல்ல நிப்பாட்டி குடிச்சு அவரோட உயிரையே போக்கிக்கிட்டாரு. போன ஏப்ரல் 14 இறந்துட்டாரு. மக்கள் தொகையை குறைக்கிறதுக்காக அரசாங்கம் நாங்க எடுத்துக்கிற ஒரு முடிவு. ஒரே 8-9 years back I started Sprite and solely they gave it to me, but I'm occasional drinker. செக்ஸ் இருக்குல்ல, அதனால ஏற்படுற நோய்கள் இருக்குல்ல, ஆணுரை பயன்படுத்துன்னு சொல்லி கொடுக்குது. இன்ஃபேக்ட் வந்து நிறைய லேடிஸ் நீங்க வெளியில சொல்றதுக்கே வெக்கப்படுறாங்க. குடிக்காம நீ என்ன பண்ண போற, என்னத்தை கிழிக்க போற? ஒரு கட்டிங் போட்டு கொட்டுங்க. நானு மைக் கொடுங்க அபத்தமா ஏதாவது பேசிட்டேன். அது பிரியர்கள் ஒருபுறமும் மது வெறுப்பாளர்கள் ஒருபுறமும் தான் பேச நினைச்சோம். நீங்க முதல்ல என்று குடிச்சீங்க, எவ்வளவு நாளா குடிக்கிறீங்க? முதல்ல நான் குடிச்சதே வந்து என்னோட வீட்ல தான். களவும் கற்று மர அப்படின்ற கான்செப்ட்ல யாரோடையும் போய் முதல்ல எதையும் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நானே உனக்கு அதை சொல்றேன், அது என்னன்னு சொல்லிட்டு அதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் சொல்லி அவரோட தான் என்னோட நான் அடிச்சது வந்து என்னோட தாத்தாவோட நானும் அவரும் உட்கார்ந்து முதல்ல எனக்கு கொடுத்தாங்க. நல்ல ஃபேமிலில குட் ஃபேமிலி. அண்ட் ஐம் நாட் ரெகுலர் ட்ரிங்கர். வீக்லி ஒன்ஸ் இல்லைனா 15 days ஒன்ஸ் அந்த மாதிரி மந்த்லி 3 to 4 times வந்து வெரி ரிலாக்ஸிங்லாம் எனக்காக இருக்கும் போது வீக் டேஸ்ல வீக் நைட்ஸ்ல சம்டைம்ஸ் வீல் ஹேவ். வாச தெளிச்சு கோலம் போறாங்களோ இல்லையோ குளிருக்கு அடக்கமா ஒரு கட்டிங் போடுவாங்க. இவங்களுக்கு எப்படி தாத்தா அப்படின்னு சொன்னாங்களோ எனக்கு வந்து என்னோட மனைவி. ஓகே. சோ நானும் இவங்களும் சேர்ந்து தான் குடிப்போம். ஓ, இந்த ரெண்டு பேரும் தான் அந்த வெள்ளிக்கிழமை சாயந்தரமா ஒரு நல்ல குடிமகளை தான் உங்க வாழ்க்கை துணையா தேர்ந்தெடுத்திருக்கீங்க. நான் ஆக்சுவலா எந்த ரொம்ப ஃபனியானது ஹவ் ஐ ஸ்டார்டட் ரெட் வைன் தான் ஆக்சுவலா. அதெல்லாம் அடிச்சு பிடிச்சிட்டு ஒரு காலத்துல வந்து வைன் ஃபேஷியல்ல ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது. தென் என்னோட செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எவ்ரிபடி விசிட்ஸ் த பப். ஸோ நானும் அதுல எப்பவுமே இருப்பேன். ஏ ஆண்டி நாயே, உனக்கு குடும்பம் இல்ல, உன் புருஷன் தேட மாட்டானா? இங்க வந்து இவனோட ஆடிக்கிட்டு இருக்க. இன்ஃபேக்ட் வந்து நிறைய லேடிஸ் நீங்க சொன்ன மாதிரி வந்து வெளியில சொல்றதுக்கே வெக்கப்படுறாங்க. அதாவது பயப்படுறாங்க. ஆண் பெண் வேறுபாடே கிடையாது, மனிதர்கள் தான் பயப்படுறாங்க. நம்ம எவ்வளவோ கல்ச்சர்ஸ் எல்லாம் நம்ம அடாப்ட் பண்ணும் போது இது மட்டும் நம்ம சொல்றதுக்கு எதுக்கு வந்து தயங்கணும்? பாத்தியாடா கிளவிக்கு கொழுப்ப. ஃபர்ஸ்ட் நான் சின்ன வயசுல 4-5 வயசு இருக்கப்ப என் தாத்தா கல்லு குடிப்பாரு. ஸோ அப்போ வந்து எனக்கு ஒரு சிப் 2 சிப் அந்த மாதிரி கொடுப்பாரு. தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் என்னோட அனுபவம். அதுல எனக்கு முதல்ல குடிக்க சொல்லி கொடுத்த குரு, அவராலதான் என் வாழ்க்கை பாதையை மாறி நான் இந்த அளவுக்கு வசந்து இருக்கேன். 8-9 years back I started met my school friends and college friends எல்லாம் மீட் பண்ணும்போது Sprite and solely they gave it to me. ஏமாத்தி சாப்பிட வச்சுட்டாங்க. நாக்குல டேஸ்ட் ஒட்டிக்கிச்சு. அதுல இருந்து கண்டினியூ பண்றேன். அதுக்கப்புறம் தென் அப்போல இருந்து ஸ்டார்ட் ஆனதுதான். பட் ஐ எம் occasional drinker, like you know when parties and get togethers. எத்தனை வருஷம் பழக்கமோ அது. என்ன நான் வந்து மது பிரியர் தான். ஆனா மது எதுக்காக குடிக்கிறேன்னு என்னை யாரும் வற்புறுத்தல. எனக்கு வந்து நான் மதுவை நான் தேடியும் போல. வீட்டுக்கு பார்சல் வந்துச்சா? இல்ல சார், பேங்க் மேனேஜராவோ அரசு ஊழியராவோ வரணும் என்னோட ஆசை. அப்படியே தான் சொல்லி வளர்ந்தேன், அப்படிதான் படிச்சுட்டு வந்தேன். அப்ப இடையில வந்து என்னை வளர்த்த என்னோட பெத்த தாய் வந்து திடீர்னு இறந்துடுறாங்க. திடீர்னு நான் அதே கடையை நடத்தணும், படிப்பை விட்டு நடத்தணும் நான் வந்தேன். அந்த கடையை நடத்துறப்ப நைட்டு 12 மணிக்கு தூங்குவேன் சார். தூக்கம் இல்லை. அப்ப வந்து சரி கிரவுண்ட்ல வாக்கிங் போகணும், வீட்டு பக்கத்துல கிரவுண்டு வாக்கிங் போறப்ப பார்த்தா ஒரு அதிகாரி, என்னடா தம்பி வீரா இந்நேரங்கிட்டு வர அப்படின்னு என்ன கேட்கிறாரு. சரியா தூக்கம் இல்லைன்னு பேசுறா. ஹலோ, இப்ப அழுதாவே இல்ல. நான் ஒரு மருந்து தரேன், நல்லா சாப்பிட்டு வர தூக்கம் வரும்டான்ற. அதான் உங்களுடைய முதல் நாள் அனுபவம். ஆமா சார். வேற குடியில இருக்கிற சுகமே பெரிய சுகம் தான் சார். அதை குடிச்சு அனுபவம் தான் அதோடைய சுகம் தெரியும். சூப்பர். ஏதோ தூக்கம் வரல, அம்மா செத்து போயிட்டாங்க குடிச்சேன்னா குடியில இருக்க சுகமே சுகம்னு ஓவரா கைதட்டியப்பா. நீ என்ன சொல்லி ஆரம்பிச்சீங்க? கண்ணீர்லாம் விட்டோம். நான் ஏதோ பாவம் பரிதாபம் உங்களுக்கு பைபிள்ல நினைச்சா ஒருத்தர் சுகமா இருக்குன்னு சொன்னா உற்சாகமா கைதட்டினா நீ அப்ப நீ இப்ப எல்லாத்தையும் அழிச்சிரும் போல அரைப்போம். எதுக்காக குடிக்கிறீங்க? துன்பத்தை மறைக்கிறதுக்காக குடிச்சேன். ஏன்டா புழுகுற? சுகமா இருக்கு, திருப்தியா இருக்கேன், நிம்மதியா இருக்கேன். ஓகே. எதனால இப்ப குடி தொடர்ந்துச்சு? இப்ப நான் சுகமா இருக்கிறதுனால. ஆமா கண்டிப்பா, டெஃபினெட்லி. இதுல இங்கிலீஷ் வேற. ஓ, இப்ப அம்மா பிரச்சனை இல்ல. இல்ல அதாவது சார், அம்மா பிரச்சனை தான் குடிக்க ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. சுகமா இருக்கு குடிக்கிற ஒரு ஆள் சொன்னா மொத்த பேர் உட்கார்ந்து இருக்காங்க. நீ மட்டும் உற்சாகம் எந்திரிச்சு கைதட்டினா உண்மைதானே சொல்ல முடியும். பொய் சொல்ல முடியல. ஸ்டேஜ்ல வந்து பொய் சொல்றது என்ன சார்? அப்படி ஒரு கொள்ள வச்சிருக்கீங்க. இல்ல சார், உண்மையை எப்ப பேசினாலும், அதாவது பொய் பேசினா அப்போதைக்கு நல்லா இருக்கு சார், உண்மை பேசினா எப்பயும் நல்லா இருக்கும் சார். அதெல்லாம் நல்ல தம்பி, ரொம்ப கருத்தா பேசாப்ல. இதெல்லாம் கருத்தா? டாஸ்மால இருக்கிற சரக்கு 447 சரக்கு இருக்கு மொத்தம். 47 சாரி 467. 467. ஓகே. எங்க தாத்தா எங்க அப்பா இவங்க எல்லாம் வந்து பரம்பரையா குடிகாரு. நாங்க பரம்பரை குடிகாரு. இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. மது நாட்டுக்கும் வீட்டுக்கு உயிருக்கு கேடு. நாங்க இல்லைன்னா அரசாங்கத்துக்கே கேடு. ஐயோ சாமி வேற. டேய் கூட்டு போங்கடா. பட் எனக்கு வந்து உடம்பு ஏறணுங்கிறதுக்காக வேண்டி ரொம்ப சின்னதா இருந்தேன். 2010 உடம்பு ஏறணும்னா நீங்க அதை சாப்பிட்டா நீங்க உடம்பு ஏறிக்கும் அப்படின்னு சொல்லி 11 வருஷமா ஏறின மாதிரி தெரியலையே.
ஐயா வாயப்பாரு. குடியின் மேல் உங்களுக்கு வெறுப்பு ஏற்பட்டதுன்னு காரணம் என்ன? ஏன் குடிய மறுத்து சொல்றீங்க? சின்ன வயசுல இருந்தே அப்பா தண்ணியை போட்டு ஆடிட்டு வருவார். அப்படியே அங்க இருந்து வரும்போது அப்படியே குடிச்சு 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 அம்மா கட்டட வேலை வீட்டு வேலைன்னு போய் எல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ஆனாலும் அப்பா குடி விடல. குடிச்சு 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 கடைசியில 2014 அவரோட உயிரையே போக்கிக்கிட்டாரு. தனியா 3 பெண்களா இந்த சமுதாயத்தை தாண்டி நாங்க வர்றது ஒரு பெரிய விஷயமா இருந்துருச்சு. அந்த குடிய அதனாலதான் நான் வெறுக்கிறேன். நான் வந்து சின்ன வயசுல இருந்தே மதுவை வெறுக்கிறேங்க சார். என் அப்பா வந்து ரொம்ப குடிக்காரு. 10th முடிச்ச உடனே இந்த மதுவை காரணம் காட்டி எங்க அம்மா என்ன கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. ஒரு 4 வருஷமா என் வீட்டுக்காரர் போதைக்கு அடிமையானாரு. ஒவ்வொரு நேரமும் அவர் வந்தா சித்திரவதை அனுபவிக்கணும், தூங்க முடியாது, சாப்பிட முடியாதுன்னு அழுது அழுது நாங்க 3 பேரும் தவிப்போம் சார். அந்த மாதிரி சூழ்நிலையில வந்து அவருக்கு சுகர் அதிகமாயிருச்சு. நான் ஒரு பொம்பளையா போராடி கஷ்டப்பட்டு அவரை காப்பாற்ற முடியாம போன ஏப்ரல் 14 இறந்துட்டாரு சார். என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. டீ கடை ஒன்று ஆரம்பிச்சு அந்த டீ கடையை வச்சு என் குழந்தைகளை நான் காப்பாத்திட்டு வரேங்க சார். இந்த மதுவை நான் 100% இருக்கிறேங்க சார். 1% கூட நான் ஏற்க விரும்பல. எதையுமே தனக்கு நடந்தா உணரும் போதுதான் அந்த வழியோட ஆணை என்னங்கிறது உனக்கு புரியும். மதுவை வெறுக்கிறதுக்கு காரணம் வந்து நான் ஒரு சிவில் இன்ஜினியர். எங்களுடைய தொழிலாளியை தான் அதிகமான பேர் இப்போ வந்து குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எங்களுக்கு சனிக்கிழமை சம்பளம் கொடுத்தோம்னா ஞாயிற்றுக்கிழமை அவங்க வந்து ஃபுல் போதையில ஆயிருந்தாங்க. திங்கக்கிழமையும் எங்களுக்கு வேலைக்கு வர மாட்டேங்கிறாங்க. இதனால செவ்வாய்க்கிழமை தான் வர்றாங்க. ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். இந்த 20 வருஷத்துல என்கிட்ட வேலை செஞ்சவங்களே பல பேர் இறந்துருக்காங்க. அதனால மதுங்கிறது எனக்கு வந்து பிடிக்காது. நீ சொல்றது கரெக்ட் தான்டா. ஆனா எனக்கு மனசாட்சி எதுவும் கொடுக்கலையே. வெறும் வகுத்துல மது அடிக்காம 2 இட்லியா 2 சட்னியா 2 கத்திரிக்காய் ஏதாவது சாப்பிட்டுட்டு மது அடிச்சு பாருங்க. ஆனா மது அடிச்ச பிறகு சாப்பிட்டுறணும். இப்படி இருந்தா எந்த நோயுமே வராது. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. முதல்ல இந்த தேச துரோகிகள் இருக்காங்கல்ல, மது எதிர்ப்பாளர்கள், அவர்களுக்கு என்னுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சிடுறேன். இவன் யாரா? பெரும்பாலான காவல்துறை அதிகாரிகளுக்கு வருமானம் அப்படின்றது நாங்க தான் சார் கொடுக்குறோம். ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். ஒரு அம்மாவை இழந்ததுக்காக ஒரு டீ கடை வச்சேன், நான் குடிச்சேன்னு சொன்னாரு. நான் கணவனை இழந்ததுக்காக நான் ஒரு டீ கடைக்கு போனேன். நான் குடிக்கு ஒயின் ஷாப்பை தேடி போகல. உழைச்சேன், சம்பாரிச்சேன். இன்னைக்கு நான் என்னால முடிஞ்ச ஒரு 2 குடும்பத்துக்கு நான் ஹெல்ப் பண்றேன். பொய் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். இல்ல இல்ல அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா பைத்தியக்காரப்ப. எதுக்குடா வரீங்களா? இல்ல நான் ஒரு ரியாலிட்டி பேசுறேன் சார். நான் உண்மையை பேசுறேன் சார். நீங்க போலீஸ்கார சம்பளம் கொடுக்குறீங்க, கிம்பளம் கொடுக்கீங்களா சார்? சம்பளம் கொடுக்குறோம் சார். சம்பளம் கொடுக்க அந்த அம்மா டீ கடை நடத்தி நீங்க கொடுக்கறது விதியை மீறினதுக்காக அந்த ஐயா சொன்ன மாதிரி விதியை மீறி கொடுக்குறீங்க. மாசம் 1ஆம் தேதி சம்பளம் வாங்க, காவல்துறை அதிகாரி வாங்க, என் சம்பளத்துல 5000 ரூபாய் வச்சுக்க வாங்க, நீதித்துறை அப்படியே கொடுக்குறீங்க. அரசாங்கம் வந்து 30 நாள் கொடுக்குது. நாங்க தினமும் கொடுக்குறோம் சார். கேளுங்க சார். நாங்க தினமும் ஏன்டா கூட பேசுற? அறிவில்ல. போதைக்கு அடிமையானதுனாலதான் இன்னைக்கு என் குடும்பம் இன்னைக்கு இந்த மெட்ராஸ்ல ஒரு தனியா ஒரு பொம்பளை எந்த ஒரு உறவுகளும் இல்லாம. இல்லம்மா, இது வந்து மக்கள் தொகையை குறைக்கிறதுக்காக அரசாங்கம் நாங்க எடுத்துக்கிற ஒரு முடிவு. நானும் பாத்துட்டே இருக்கேன். ஊழ சவுண்ட் ஓவரா இருக்கு. மைக்குடுங்க அபத்தமா ஏதாவது பேசிட்டே சார். ஒரு அம்மா தன் கணவனை இழந்த கதையை சொல்லிக்கிட்டு இருந்தா ஆரம்பிக்க கூடாது சார். நிப்பாட்டுங்க சார். நிப்பாட்டுங்க சொல்ல நிப்பாட்டிருங்க. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்பா. ஸ்ட்ரிக்ட்டா இல்லனா உங்க முன்னால எல்லாம் உத்தியோகம் பார்க்க முடியுமா? நம்ம மது குடிப்பதில் ஆண் பெண் ஒன்று வேறுபாடு ஒன்றும் கிடையாது. அப்படி பார்க்க வேண்டியதுல இருந்திருந்தா கூட ஒரு சமூகத்தில் பெண் மது அருந்துவது என்பது அவருடன் இருக்கும் ஆண் நண்பர்களால எப்படி பார்க்கப்படுதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? இருக்கிறதுலே ரொம்ப வர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். நண்பர்களால சொல்றதுன்றதை விட குடும்பங்கள் மூலமா இந்த பேச்சு வர்றது நேரா வரலனாலும் பின்னாடியா வரும். இதை பார்க்குற 4 பேர் தப்பா நினைப்பாங்க. அந்த 4 பேர் யாருன்னு தெரியல. நான் ரொம்ப நாளா வந்து இந்த 4 பேரை பார்க்கணும் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிடைச்சானா நுங்கு ஒரு கட்டிங் போட்டு கொட்டுவேன் நானு. பொம்பளை அஞ்சு யார்கிட்ட சட்டை பண்ற? நான் பல ரவுடியை மிரட்டுறேன், நீ என்ன மிரட்டுறியா? குடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தப்பு இல்ல. பட் ஒரு பொண்ணு குடிச்சா ஒரு பசங்க வந்து எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னா, ஷீ இஸ் an easy target. அவ குடிப்பாளா, she'll be very easy to வந்துடுவா. அப்ரோச் பண்றதுக்கு அந்த மாதிரி ஒரு டாக்லாம் இருக்கும். அப்படியா? அப்படிதான் இவர் குடிச்சிருக்காரு அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க? இங்கிலீஷ் தெரியாதவங்க இங்கிலீஷ்ல பேசுவாங்க. குடிச்சிருக்கேடா? நோ மம்மி. ஒருத்தருக்கு ஒரு குவார்டர் வாங்கி கொடுத்தா அவனோட ஜாதகமே மொத்தம் நமக்கு தெரிஞ்சிடும். சட்டை கிட்டையில எல்லாம் கலாட்டி மேல தூக்கி போட்டுக்கிடுவாங்க. சில பேர் நிர்வாகமாவே வருவாங்க. படுத்திருக்கும் போது நிர்வாகமாவே படுத்திருப்பாங்க. அவனோட துணி இருக்கானே தெரியாது. கர்மம் இந்த கன்றாவி எல்லாம் பார்க்கணும் என் தலையெழுத்து. இல்ல சார் வந்து காலையில வந்ததுல இருந்து பாக்குறேன். டிராபிக்ல ஓட்டுறவெல்லாம் குடிக்காரன், குடல் அடி சாவறவெல்லாம் குடிக்காரன், சட்டை கலட்டுறவெல்லாம் குடிக்காரன், கிட்னி ஃபெயிலியர் ஆவலாம் குடிக்காரன், டீப் நோய் வரவெல்லாம் குடிக்காரன். என்ன சார் பேசுறீங்க? பேசிட்டு போடா வாடான்றீங்க கேப்ல. பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? குடிக்கிற பழக்கம் இல்லாதது
மாறுனதுனால் யாராவது காம்ப்ளெக்ஸா ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அம்மா பெரிய பையனாகிறான் குடிக்க மாட்டான் பாறேன் சிக் வெளியே போ பட்டாருன்னு வச்சாரு என்ன உன் கூட வர பசங்க எல்லாம் குடிக்கிறானுங்களா குடிக்காம நீ இருந்து என்ன பண்ண போற என்னத்தை கிழிக்க போற காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா எவ்வளவு டீப்பா போறாங்க. ஒரு விஷயத்தை ஒழிக்க முடியலனா அதை வந்து நடைமுறைப்படுத்தணும். இப்ப எப்படி செக்ஸ் பத்தி பேசினாலே தப்புன்ற ஒரு காலத்துல இன்னைக்கு வந்து பேட் டச் குட் டச் குழந்தைங்களுக்கு சொல்லி தர நிலைமைக்கு வந்து நம்ம நிக்கிறோம். அதே மாதிரி இந்த மதுவை பத்தின ஒரு புரிதல் ஸ்கூல்ல இருந்து சொல்லி கொடுங்க, வீட்டுல சொல்லி கொடுங்க, அவங்கள்ட்ட பேசுங்க. புரிதல் சொல்லாம நீங்க வந்து அவங்க குடிக்கிறாங்கன்னா குடிச்சிட்டு தான் இருப்பாங்க. ரொம்ப கரெக்டா சொன்னப்பா. இது முதல்ல சொல்லிடக்கூடாது. செக்ஸ் இருக்குல்ல, அதனால ஏற்படுற நோய்கள் இருக்குல்ல, அதை அரசாங்கமோ சமூகமோ நிறுத்த சொல்லவே இல்லை. அதற்கு பதிலாக சேஃப் செக்ஸை சொல்லி கொடுக்குது, ஆணுரை பயன்படுத்துன்னு சொல்லி கொடுக்குது. ஐயோ செக்ஸே வேண்டாம், கலவியே வேண்டாம்னு சொல்லல, அதை முறைப்படுத்துன்னு சொல்லுது. இப்ப என்னடா செய்யுற? நீங்க ஏன் அதை ரெகுலேட் பண்ணவே மாட்டேங்கிறீங்க? எப்ப பார்த்தாலும் ஒரே வீச்சா ஐயையோ செய்யாத, ஐயையோ கேட்டுனே சொல்றீங்களே, இதுக்கு ரெகுலேஷன்ஸ் உங்ககிட்ட என்ன இருக்கு? லிவர் பாதிப்பு எப்போ வருது சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல எனக்கு ஐடியா இல்ல. நான் என்னமோ உன்னை பெரிய ரவுடிலடா நினைச்சேன். ஒரே அடியில பொசுக்குன்னு போயிட்டா. கல்லீரலுக்கு வந்து இன்னைக்கு 500க்கும் மேற்பட்ட வேலைப்பாடுகள் இருக்கு. ஆல்கஹால் சாப்பிடும்போது ஒரு சில லிவர் செல்கள் அழியுது. எப்ப மஞ்சக்காமால வருது, எப்ப யூரின் மஞ்சளா போகுது, எப்ப கால் வீக்கம் வருது, எப்ப ரத்த வாந்தி எடுக்கிறாங்க அப்படின்னா கல்லீரல் 50% வேலைப்பாடு போன அப்புறம் தான் தெரியவே வருது. ஏனே குடிச்சு அழிக்கிறீங்க? தயவு செய்து குடிய விட்டுருங்கனே. எல்லாருமே நினைச்சிட்டு இருக்குது ஆல்கஹால் இஸ் a stimulant, மன உற்சாகத்தை கொடுக்குதுன்னு. சாரிங்க, இட் இஸ் நாட் a stimulant. ஆல்கஹால் இஸ் a depressant drug. தான் குடி நிறுத்தணும்னு நினைச்சா கூட அவங்களால நிறுத்த முடியாது. ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். இந்த மது பிரியர்களை பத்தி ஒரு வார்த்தையில சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? தன்னையும் கெடுத்து தன்னை சார்ந்தவர்களையும் சந்தோஷத்தை கெடுப்பவர்கள் மது பிரியர்கள். சுயநலவாதிகள். கட்டின மனைவியும் பெத்த புள்ளியும் அனாதையா விட்டு போறதுனால நம்பிக்கை துரோகிகள். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இப்ப கடந்த 20 ஆண்டு காலமாக குடி நோயாளிகள் உருவாக்கிட்டு இருக்கோம். இந்த எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்கு. ஒரு 30 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி தமிழகத்துல கருத்தரிப்பு மையமே பார்த்திருக்க முடியாது, எங்கேயோ ஒன்று இருக்கும். இன்னைக்கு எல்லா சிறு நகரங்களிலும் எல்லா இடத்துலயும் ஒரு கருத்தரிப்பு மையம் வந்துட்டு இருக்கு. எனக்கு மனுஷனுக்கு அடிப்படையா தெரிஞ்ச வேலை புள்ள பெறது மட்டும்தான், எவனும் கத்துக் கொடுக்காம. அதுக்கே துப்பு கெட்ட ஒரு தலைமுறை உருவாக்கி வச்சிருக்கோம். ஊருக்கு கடையை திறந்து. கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. இது தெரிஞ்சுதான் வள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி உன்னர்க்க கல்லைனா உன்னை ஒருத்தர் மதிக்க வேணாம் நினைச்சேன்னு வச்சுக்க, என்னை மதிக்க வேணாம் ஒருத்தனும் அப்படின்னு நினைச்சா குடிக்கிறது. அப்ப 2000 வருஷமாகவே எல்லா நீதிலும் இதே தான் சொல்லிட்டே இருக்கு. தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க கரெக்டா இருந்தா புரட்டா.